தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் யோவான் சுவிசேஷ புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் என்னை எடுத்து வைத்து என்னை கவனிங்கள். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 133. நான் போன வாரத்திலே நம்ம தியானித்தோம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து யார் என்று நம்ம தியானித்தோம். இயேசு யார் என்று சொல்லி போன வாரத்தில் 6 காரியங்களை யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 1வது அதிகாரத்திலேருந்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கு யோவான் சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரத்திலிருந்து இயேசு யார் என்று சொல்லி 6 காரியங்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன். எல்லாரும் பைபிளை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் அதிகாரம் சொல்லாமல் வசனத்தை மட்டும் சொன்னேனே ஆனால் நீங்கள் யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் பெரியவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி நாம் ஒவ்வொரு வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது நம்ம வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். வேண்டிய மட்டும். ஒன்று, இயேசு யார் என்றால் வேண்டிய மட்டும் கொடுக்கிற நல்ல இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆண்டவர் தேவைக்கு வேண்டிய மட்டும் கொடுப்பார். வேண்டிய மட்டும் நமக்கு தருகிற நல்ல ஆண்டவர் என்று சொல்லி நான் முதலாவது உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சம்பவம் மட்டும்தான் சுவிசேஷ புத்தகத்தில் 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயும் இந்த சம்பவத்தை எழுதுகிறார். மார்க்கு, லூக்கா, யோவான் 4 பேரும் இந்த சம்பவத்தை எழுதுகிறார்கள். 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து 5000 புருஷர்களுக்கு சாப்பிட கொடுத்த இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துவுடைய கைகளில் வருகிறது அந்த 5 அப்பமும் 2 மீனும். ஆண்டவர் அதை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், அதை ஆசீர்வதிக்கிறார். 5000 புருஷர்களுக்கு அதை திருப்தியாக வேண்டிய மட்டும். நம்ம மற்ற சுவிசேஷ புத்தகங்களிலிருந்து பார்த்தால் 3 நாட்கள் அவர்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம். 3 நாட்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு கொஞ்சம் சிந்தையிலே கொண்டு வாருங்கள். 3 மாதம் 3 நாள் சாப்பிடாமல் இருக்கிறவங்க கையில் இப்போ அப்பம் மீன் போகிறது. அவர்களுக்கு இப்போ சாப்பாடு கண்டிப்பாக தேவை. அவர்கள் அதிகமாக சாப்பிட்ருப்பாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொன்று தான் அப்படின்னு சொல்லவில்லை. இவ்வளவு தான் என்று ஒரு அளவை குறிப்பிடவில்லை. ஒவ்வொரு ஆளுடைய தேவைகள் வித்தியாசமாக இருக்கும். ஒருவருக்கு 2 தேவைப்பட்டிருக்கலாம், ஒருவருக்கு 7 தேவைப்பட்டிருக்கலாம், ஒருவருக்கு 5 தேவைப்பட்டிருக்கலாம். வேண்டியதை அறிந்திருக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இந்த 2025வது மாதம் அக்டோபர் மாதத்துடைய 1வது ஞாயிற்றுக்கிழமையில் இயேசுவின் நாமத்தினால இந்த கிறிஸ்துவை நானும் நம்புகிறேன். நானும் இந்த கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன். இந்த கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலையும் வேண்டியதெல்லாம் தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற நல்ல ஒரு அப்பா ஒருவர் இருக்கிறார். நமக்கு வேண்டிய மட்டும் அவர் நம்மை தந்து நம்மை அதிசயமாய் நடத்துவாராக. ஆண்டவர் அதில் வைக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், கீழே பார்த்தால் அடுத்த வசனத்தில் ஒன்றும் சேதமடையாமல் நீங்கள் அதை பத்திரப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சேதமடைகிறதை விரும்புகிறவர் அல்ல. ஆண்டவர் எனக்கு அளவுக்கு மீறி என் கையில் தந்துட்டார்னா அதை அனாவசியமாய் செலவு பண்ணக்கூடாது, அதை சேதப்படுத்தக்கூடாது, அதை பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்த உணவுகளை சேதப்படுத்தாமல் காத்துக்கொள்ளுகிற ஒரு பக்குவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்.
நமக்கு உணவை கர்த்தரே கொடுக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வீணாக்காதிருங்கள் என்று சொல்லிக் கொடுங்கள். தண்ணீரை வீணாக்காதிருங்கள் என்று சொல்லிக் கொடுங்கள். ஏனென்று சொன்னால் ஆப்பிரிக்காவில் ஒரு கண்டத்தில் ஒரு சின்ன ஒரு தேசம், ஹைத்தி என்று நினைக்கிறேன், அந்த தீவில் இன்றைக்கு சாப்பாடு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மக்கள் போய் மண்ணை எடுத்து கொண்டு வந்து அதை அவர்கள் சுத்திகரித்து மாவாக மாற்றி அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு அதை தோசையாக சுட்டு கொடுக்கிறார்கள். நம்ம விபிஎஸ்லாம் அந்த வீடியோவை நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டு காமிச்சோம். இன்றைக்கும் அது யூடியூப்பில் இருக்கும். ஒரு வெள்ளைக்காரர் அந்த பக்கத்தில் போய் அந்த மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்று பார்த்து அதை அப்படியே வீடியோ எடுத்து படம் பிடித்து போட்டு காட்டியிருக்கிறார். நம்ம சேதப்படுத்துகிறதை கர்த்தர் ஒரு நாளும் விரும்புகிறவர் அல்ல. ஒன்றையும் சேதப்படுத்துகிற ஒரு எண்ணம் நமக்கு ஒரு நாளும் வரவே கூடாது. தேவைக்கு மிஞ்சி இருக்கிறது சேதப்படுத்தாதிருங்கள், அதை பத்திரப்படுத்துங்கள். 12 கூடை நிறைய மீதியை சேர்த்து வைக்கிறார், மீதியை சேர்த்து வையுங்கள். அது யாருக்காவது தேவைப்படும், எதுக்காவது அது தேவைப்படும். இந்த தேவையோடு இருக்கிறவர்கள் உண்டு. இயேசு எவ்வளவு நல்லவர்னு பாருங்கள். ஜனங்களெல்லாம் வேண்டிய மட்டும் கொடுத்தவர், வேண்டியதற்கு வேண்டிய மட்டும் கொடுத்து விட்டு, சிலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வாங்கி பாக்கெட்டில் வச்சிருக்கலாம், வேண்டிய மட்டும் கேட்கிற அளவுக்கு கொடுத்தவர் சேதமடையாமல் காப்பு அதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர். நமக்கு ஆண்டவரே எனக்கு வேண்டிய மட்டும் நீர் தருவீராக, ஆனால் நீர் எனக்கு தருகிற ஆசீர்வாதத்தை நான் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது, நான் சேதப்படுத்தி விடக்கூடாது. நான் அதை கவனமாக வைத்துக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொன்றை நாங்கள் அப்படிதான் பார்ப்போம். யார் என்றே தெரியாது. சின்ன சின்ன காணிக்கைகளை ஆங்காங்கே கொண்டு வைத்திருப்பார்கள். நாங்கள் ஜெபிப்போம், அதை ஜெபித்து வீட்டுக்கு கொண்டு போவோம், நாங்கள் உபயோகப்படுத்துவோம். தேவையோடு இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். அதில் ஒன்றும் வீணாகாதபடி பார்த்து கொள்வோம். ஏனென்றால் இது கர்த்தர் எங்களுக்கு தந்தது என்கிற ஒரு உணர்வு எங்களுக்குள்ளே எப்பவுமே இருக்கும். உணர்வு மட்டுமல்ல, பயமும் எங்களுக்கு இருக்கும். அது ஒன்று கூட வீண் போயிடக்கூடாது, ஒன்று கூட அது வேஸ்டாக போயிடக்கூடாது. ஜனங்களுடைய வியர்வை, அது ஜனங்களுடைய உழைப்பு, அது கர்த்தரை கனப்படுத்தி அவர்கள் செய்கிறதில்ல. ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே உள்ளத்தில் போட்டுருங்க. வீணாக்குகிறதை என் ஆண்டவர் விரும்பவே மாட்டார். தேவையில்லாமல் தூக்கி போட்டுறது இல்லை. நான் சமீபத்தில் தருமபுரி மாவட்டத்துக்கு போனேன். அங்கே அந்த அந்த கிராமத்தில் ஏழை மக்கள் 70 குடும்பம் இருக்கிறார்கள். நான் அடுத்த மாதம் அங்கே போவேன். அந்த மக்கள் நல்ல ட்ரெஸ் இல்லை, 14-15 வயசு குழந்தைகள், பெண்கள் கையில் கை குழந்தையோட தூக்கிட்டு வராங்க. அந்த பிள்ளைகளை மரத்தடியில் படுக்க வச்சிருக்கிறாங்க. மரத்தடியில் குழந்தைகளை படுக்க போட்டுட்டு அப்படியே அவங்க பாட்டு நடக்கிறாங்க, சின்ன குழந்தைகளை. இப்படிப்பட்ட இடம். ஒரு போர்வைக்காக ஏங்கி நிற்கிறாங்க. ஒரு போர்வை எங்களுக்கு தருவீங்களான்னு கேட்டாங்க. நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுனால உதாசீனப்படுத்தி விடாதிருங்கள். சேதப்படுத்துகிற என் கர்த்தர் விரும்பவே மாட்டார். சேதப்படுத்துகிறவர்களை நம்பி ஆண்டவர் திரும்ப கையில் கொடுப்பாரா என்றே சந்தேகம்தான். ஆண்டவர் வேண்டிய மட்டும் கொடுக்கிறவர், தேவைக்கு தருகிறவர். நமக்கு தேவையோடு கூட இருக்கிறவர்களுக்கு வேண்டிய மட்டும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நடத்துவாராக. கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2:15 வசனத்தை வாசிக்கலாம். இயேசு யார்? ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். இயேசு கிறிஸ்து சில இடங்களிலெல்லாம் ஜனங்களை விட்டு விலகி போனார். பாருங்க, ஜனங்கள் ஒரு இடத்துல இயேசுவை கல்லறிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்பொழுது இயேசு அப்படியே கொஞ்சம் விலகி போயிட்டார். இந்த பார்ட்டை நல்லா முக்கியப்படுத்தி வைத்துக்கொள். நம்முடைய இயேசு எவ்வளவு நல்லவர்,
அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்று பாருங்கள். பிடித்து இவர் அற்புதங்களை செய்கிறார். இவர் கையில் அப்பமும் மீனும் 5 2 போனாலே 5000 புருஷர்கள், ஏறக்குறைய ஒரு 13,000 பேர் இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் சரித்திர ஆசிரியர்கள். ஸ்திரீகள் உண்டு, குழந்தைகள் உண்டு, எல்லாருக்கும் அதிகமாய் அதிகமாய் கொடுக்கிறார். இவர் ராஜாவா மாறிட்டார்னா தேசத்துக்கு ஒரு குறைவும் இருக்காது. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பார், எல்லாருக்கும் திருப்தியாக்குவார். ஆகையினால இவரை பிடித்து கொண்டு போய் ராஜாவாக மாற்றி விடுவோம் என்று ஜனங்கள் வேகம் காட்டுகிறார்கள். இயேசுவை பிடித்து ராஜாவாக மாற்றி விடணும்னு சொல்லி இயேசுவோ அவர்களை விட்டு விலகி, இது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி விலகி தனித்து வெளியே ஓடி போயிட்டார். இயேசு யார்? பிரபல்யத்தையும் புகழையும் விரும்பாத நல்ல இயேசுவை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிரபல்யம், பணம், சிங்காசனம், இது தான் இன்றைக்கு பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாகவே மாறிவிட்டது. எனக்கு தேவை பிரபல்யம், எனக்கு தேவை புகழ், எனக்கு தேவை பொறுப்பு. இயேசுவுக்காக, இயேசுடைய ஊழியத்தை செய்வதற்காக பெரிய பொறுப்புகள், பெரிய சிங்காசனம். எங்களுக்கு பொறுப்பு வேண்டாம், எங்களுக்கு பதவி வேண்டாம். எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துகிறது தான் கிறிஸ்துவின் சுபாவம். கிறிஸ்துவுடைய சுபாவம் என்ன? புகழை விரும்ப மாட்டார்கள், பெயரை விரும்ப மாட்டார்கள். கீழ் அதிகாரத்திலே வாசித்து பார்த்தால் சொல்லுவார், என் பிதாவின் சித்தத்தை மட்டும் நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும், அதுவே எனக்குள்ளே இருக்கிற ஏக்கமும் விருப்பமும் என்று சொல்லுவார். நமக்குள்ளேயும் அதே ஏக்கம் இருப்பதாக. நம்முடைய பிரயாசங்கள் அத்தனைக்கும் பரலோகத்திலே பிரதிபலன் உண்டு. இந்த உலகத்தில் நமக்கு பெயர் வேண்டாம், புகழ் வேண்டாம். பெயரோ புகழோ தேவையில்லை. நமக்கு அதை விரும்ப வேண்டாம். இயேசுவை அதை விட்டு விலகி போய்விட்டார். அவங்க என்ன மதிக்கல, அவங்க என்ன கனப்படுத்தல, இயேசுவே கனப்படுத்தலையே. அவங்க எனக்கு மரியாதை கொடுக்கல, எனக்கு நல்ல போஸ்டிங் இல்லை, இயேசுவே போஸ்டிங்கை விரும்பலையே, நமக்கு எதுக்கு போஸ்டிங்? ஆனால் நம்முடைய எல்லா பிரயாசங்களுக்கும் கர்த்தர் பரலோகத்திலே பிரதிபலன்களை தருவாராக. பரலோகத்தில் எனக்கு நல்ல போஸ்டிங் கிடைப்பதாக. பரலோகத்தில் ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கு வித்தியாசத்தை அறிவிக்கிற அங்கே எனக்கு பொறுப்பு இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அங்கே எனக்கு ஆண்டவர் கிரீடங்களை தருவாராக, அங்கே எனக்கு மகிமைகளை தருவாராக. இந்த உலகத்தில் ஒரு நாளும் பதவியை விரும்பாதீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்தையும் பிடித்து அசைத்து கொண்டிருக்கிறது அதுதான். பதவிக்காக சண்டையை பார்த்தீங்கன்னா, பதவிக்காக ஒரே தெய்வத்தை ஆராதிக்கிறோம். இந்த உலகத்தில் எனக்குள்ள ஒரு பதவியும் என்ன ராஜ்யத்தில் எனக்கு மகிமையை கொண்டு வராது. என்னுடைய பதவிகளும் பொறுப்புகளும் அல்ல என்னுடைய ஊழியத்தை தீர்மானிப்பது. நான் அறிவிக்கிற சுவிசேஷமே பரலோக ராஜ்யத்தில் என்னுடைய கனத்தையும் கௌரவத்தையும் தீர்மானிப்பது. பதவியும் அப்படி விலகிட்டார். சில உலகத்தார்களுக்கு இருக்கிற நல்ல குணங்களை நான் அப்படியே பார்த்துக்கிடுவேன். அதெல்லாம் ஒன்று நான் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். சில உலகத்தாருக்கு இருக்கிற சுபாவம் கிறிஸ்தவர்களுக்கு இருந்தால் கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கமே என்று நினைத்தது உண்டு. நான் அதிலே சமீபத்திலே பார்த்த ஒருவர் ரத்தன் டாட்டா, அந்த மனுஷன் அவர் இறந்து போயிட்டார். ரொம்ப தாழ்மையான ஒரு மனுஷன். கொரோனா காலகட்டத்தில் முதல் அந்த மனுஷன் ஃபண்டு கொடுக்கிறார். எத்தனையோ பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கிறது. கொரோனா நிதியாக 1500 கோடியை வழங்குகிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளவு கோடிகளை இவ்வளவு சீக்கிரத்தில் எடுத்து கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி. அவர் சொல்கிறார், எனக்கு கம்பெனியுடைய ப்ராப்பர்ட்டி எத்தனையோ லட்சம் கோடி, இந்தியா விழுந்து போகிறது என்று சொன்னால் என் லட்சம் கோடியை நான் கொடுப்பதற்கு தயாராக தான் இருக்கிறேன். எனக்கு என்னை விட என் நாடு எனக்கு விலையேறப்பட்டது என்று அந்த வார்த்தையை சொன்னார் பாருங்க. அவர் சாதாரணமாக ஏதோ ஒரு இடத்துல கீழே உட்கார்ந்துருந்தார். ஏதோ ஒரு இடத்துல. கேரளாவில் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், அவருடைய பேர் உம்மன்சாண்டி. எவ்வளோ கரப்ஷன் எல்லாம் என்னெல்லாமோ வந்தாலும் அவர் ஒரு கிறிஸ்தவர். முடிந்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவார்.
அவருக்கு சர்ச்சில் பெரிய கூட்டம் இருக்கும். அவர் போய் எங்கே தெரியுமா உட்காந்துருப்பார்? சேர் கூட அவருக்கு போடுறது பிடிக்காது. சர்ச்சை வாசல், அங்கே ஒரு ஸ்டெப் இருக்கும், அந்த வாசலில் உட்கார்ந்திருப்பார். முதலமைச்சராக இருக்கும் போதே வாசலில் உட்கார்ந்திருப்பார். சாதாரணமாக அவர் ஊரில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு லோக்கல் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி திடீர்னு வந்துடுவார். இதெல்லாம் பார்க்கும்போது தோன்றும், கர்த்தாவே எங்களுக்கும் இவரே இவ்வளவு தாழ்மையாக இருப்பார்னு சொன்னால் நாங்கள் அதைவிட தாழ்மையாக இருக்கணும் இல்லையா? இந்த பதவிகளும் பொறுப்புகளும் எந்த ஐக்கியத்திலே போனாலும் நான் சொல்லுவேன், நான் வருகிறேன், அந்த பொறுப்புகள் மட்டும் எனக்கு தரவே கூடாது. எனக்கு அது தேவையே இல்லை. பொறுப்புகள் எல்லாத்திலையும் விலகிட்டேன், அது நமக்கு வேண்டாப்பா. எனக்கு ஒரே ஒரு பொறுப்பு, ஒரு சபைக்கு போதகன் என்கிற பொறுப்பு மட்டும் இருக்கட்டும், அதுவும் அதிகபட்சமாக இருக்கட்டும். ஆண்டவர் இவரை பிடிச்சி ராஜாவாக்க சொல்ல விலகிட்டார். எனக்கு தேவையில்லை. எல்லா புகழும் எல்லா கனமும் அவர் ஒருவருக்கு மட்டுமே. அவருடைய நாமம் மட்டும் உயரட்டும், அவருடைய நாமம் மட்டும் உயரட்டும். புகழை பதவியை விரும்பாதவர். மூன்றாவதாக இந்த 6வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் அதனுடைய 25, 26வது வசனத்தை ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாலேருந்தே வருவோமா? 18வது வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கலாம். பெரும் காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன போது இயேசு கடலில் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். இயேசு யார் என்றால் கொந்தளிக்கிற கடலில் நடக்க தெரிந்தவர். கவனிங்க, கடலுடைய அந்த பக்கத்தில் 3 நாள் இப்போ பிரசங்கம் பண்ணி 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து எல்லாருக்கும் கொடுத்து சீசர்களை மட்டும் இப்போ அனுப்பி விடுறாரு. நீங்கள் முன்னால் போங்கன்னு சொல்லி இவர் தனித்தே போயிட்டார். 15வது வசனத்தில் தனியே மலையின் மேல் ஏறினார். தனியே மலையின் மேல் ஏறினார் என்றால் அவர் எப்பெல்லாம் மலையின் மேல் ஏறினார் என்றால் சும்மா அல்ல, அவர் ஜெபிப்பதற்காக தான் ஏறினார் மலையின் மேலே. இயேசுப்போ மலையின் மேலே ஏறினார். சீசர்கள் 3-4 மைல் தூரம் நல்லா கஷ்டப்பட்டு தண்டு வலிக்கிறார்கள். இன்றைய காலத்து மாதிரி போட்டில் மோட்டரெல்லாம் கிடையாது, தண்டு வலித்து தான் போகணும். 3-4 மைல் தண்டு வலிக்கிறார்கள். ராத்திரி வேளையாக இருக்கிறது. என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்கள், எவ்வளவு நல்லவர் என்று பாருங்கள். அவர் தனியே இருந்தாலும் அவருடைய இருதயம் எல்லாம் நம்ம மேலே தான் இருக்கிறது. இங்கே ஜனம் கொந்தளிப்புக்குள்ளே கஷ்டப்படுகிறது. கடந்து கஷ்டப்படுங்கடான்னு சொல்லல, உடனடியாக கொந்தளிப்பிலே நடந்து வந்து ஜனத்தை காப்பாற்றுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார், நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால சில கொந்தளிப்புகள் மேல பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே அசைவாடுவாராக, இந்த காலை வேளையிலே அவர் வெளிப்படுவாராக. சில கொந்தளிப்புகள் மேல நம்முடைய கர்த்தர் எழுந்தருளுவாராக. நம்ம ஒரு காரியத்தை நினைக்கணும், என்னை தனியாக விட்டு ஒதுங்கி நிற்கிற ஆண்டவர் அல்ல. நான் ஒருவேளை அவரை விட்டு தூரம் போனாலும் என் நினைவாக இருக்கிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில மிகுந்த நெருக்கத்தோடு மிகுந்த கொந்தளிப்போடு கூட இருக்கலாம். கொந்தளிப்பில் யாரும் வர முடியாது. ஒரு ஜீவனுள்ள இரட்சகர் ஒருவர் நமக்காக இருக்கிறார். அதன் மேல நடந்து வருகிற ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நம்மை மூழ்காமல் காப்பாற்றுகிற ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நம்மை தடப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, இந்த கொந்தளிப்பின் மத்தியிலே என் இயேசு வருவீராக, என் இயேசு வருவீராக? மனுஷன் பிரச்சனைன்னு வந்தா ஓடி ஒளிஞ்சிருவாங்க. நான் அறிஞ்ச செய்தி ஏறக்குறைய என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி பைபிள் வாசித்துனுவேன்.
டெய்லி நியூஸும் வாசித்துடும். நியூஸ் பார்க்கறத விட எனக்கு வாசிக்கிறதுல எனக்கு ரொம்ப உற்சாகம். ஏறக்குறைய வெப்சைட்டில் போய் பல செய்தியை எப்படியாவது ஒன்று லைட்டாக அப்படி ஒன்று மேலோட்டமாக பார்த்துருவேன். எனக்கு தெரிஞ்ச உண்மையின்படி போன வாரத்தில் கரூரில் ஒரு பெரிய ஒரு ஆபத்து நடந்துச்சு இல்லையா? அந்த கட்சி கூட்டத்தில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த கட்சி தலைவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க எல்லாம் அவரை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கிறாங்களாம் அப்படின்னு செய்தியில் வந்துச்சு. கொந்தளிப்பு வரும்போது விலகி நிற்கிற ஆண்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். பிரச்சனை வரும்போது மனுஷன் நம்மை விட்டு விலகுவான். பிரச்சனையின் மத்தியிலே வெளிப்படுகிற ஒரு ராஜா ஒருவர் நமக்காக இருக்கிறாருங்க. பிரச்சனையின் மத்தியிலே நம்மோடு கூட நிற்கிற ஒரு கர்த்தர் ஒருவர் நமக்காக இருக்கிறாருங்க. பிரச்சனையின் மத்தியிலே வருகிற ஒரு கர்த்தர் ஒருவர் நமக்காக இருக்கிறாருங்க. இயேசுவின் நாமத்தினால சில கொந்தளிப்புகள் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில சில வீட்டை விட்டு வெளியேறுவதாக. சத்துருவானவன் அனுப்பினதான சில கொந்தளிப்புகள் சபையை விட்டு விலகி போவதாக. சத்துருவானவன் அனுப்பினதான சில கலக்கங்கள் சில உள்ளத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இன்றைக்கு சில பிரச்சனைகளை ஆண்டவர் நம்முடைய வீட்டிலே வெளிப்படுவாராக, நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவாராக. எல்லாரும் எல்லா காலத்தில் நிற்க மாட்டாங்க. எல்லாரும் எல்லா காலத்தில் நிற்க மாட்டாங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். என் நெருக்கத்திலையும் என் பிரச்சனையிலையும் ஒன்றுமில்லாத நேரத்தில் கூட நின்ற கர்த்தர் இன்றைக்கு அப்பா என் கூட தான் நிற்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால் அறிவிக்கிறேன், எந்த நிலையிலையும் நம்மை மாறாத, நம்மை மறக்காத, நம்மை விட்டு பிரியாத, நம்மை விட்டு விலகாத கொந்தளிப்பின் நடுவில் நடந்து வருகிறவரை சொந்த ரட்சகராக கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். இந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன். உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே, என்னை பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்னை அப்படியே கண்களை மூடி ரொம்ப நெருக்கத்தில், ரொம்ப பிரச்சனை, ரொம்ப போராட்டத்தில் இருக்கிற நீங்கள் அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் கொந்தளிப்பில் நீர் வந்துடுங்க. ஆண்டவரே, பல நேரத்தில் நினைச்சோம் ஆண்டவரே என்னை மறந்துட்டாரான்னு நினைச்சோம். பல நேரத்தில் எங்களை அனுப்பி வச்சுக்கிட்டு இயேசு தனியே போயிட்டாரேன்னு நினைச்சோம். இந்த காலை வேளையில் அந்த பிரச்சனையில் கர்த்தர் வெளிப்படுவாராக. அந்த வலது கையை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன். உம்மை தேடியே ஓடி வருகிறேன். உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன். உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே, என்னை பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்னை நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்னை பாரும் இயேசுவே, உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன். நம்பு மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. உலகம் என்னை வெறுக்கும் போது
உடைந்து போகின்றேன். நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே, என்னை பாரும் இயேசுவே. கையை பிடிச்சிட்டு என்னை நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்னை பாரும் இயேசுவே. கையை பிடிச்சிட்டு என்னை நடத்தும். கைகளை உயர்த்தி இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை. இயேசுவே, யாருமே இல்லை. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன். உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே, என்னை பாரும் இயேசுவே. கையை பிடிச்சிட்டு என்னை நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்னை பாரும் இயேசுவே. கையை பிடிச்சிட்டு என்னை நடத்தும் இயேசுவே. நீர் மட்டும் இல்லைன்னா என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்து போயிருப்பேன். நீர் மட்டும் இல்லைன்னா என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி நீர் மட்டும் இல்லைன்னா என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்து போயிருப்பேன். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் போதும். கடல் மேல் நடந்து வருகிறவர், கடல் மேல் நடந்து வருகிறவர். நீங்க வீட்டில் போய் இந்த யோவான் 6 ஒன்று வாசிக்கணும்னா, எனக்கு எல்லாத்தையும் விளக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லாததுனால வேக வேகமாக போகிறேன். ஒரு 3 நாளை திருப்பி திருப்பி இந்த யோவான் 6 வாசிச்சிருக்கிறேன். எனக்கு உள்ளத்தில் பயங்கர ஒரு உற்சாகம். வாசிக்க 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 ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் கொந்தளிப்பு வருகிற ஒரு பார்ட் உண்டு. எல்லாரும் கைவிடப்பட்டது போல உணர்கிற ஒரு பகுதி உண்டு. எல்லாரும் நம்மை மறந்தது போல நினைக்கப்படுகிற ஒரு பகுதி உண்டு. மூழ்கி விடுவோம் என்று நினைக்கிற ஒரு பகுதி உண்டு. அன்றைக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அன்றைக்கு ஒரு இரட்சகர் ஒருவர் நமக்காக வருவார். அன்றைக்கு ஒரு இயேசு ராஜா கடல் மேலே நடந்து வருவார். யாரும் உதவ முடியாத ஒரு இடமாக்கும் அந்த இடம். யாரும் துணை நிற்க முடியாத அந்த இடம். கொந்தளிப்புகளின் மத்தியிலையும் உடன் இருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். இந்த காலை வேளையில் நீங்கள் எத்தனை பேர் நம்புகிறீங்க? என் கொந்தளிப்பிலையும் எனக்கு உடன் இருக்கிற ஒரு நல்ல அப்பா ஒருவர் இருக்கிறார், அவரை நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லிருக்க பார்க்கலாம். நான் அவரை நம்புகிறேன், நான் அவரை நம்புகிறேன், நான் அவரை நம்புகிறேன். இதோடைய மறுபக்கத்தை சொல்லுகிறேன். இதற்கு முன்னாலே என்ன நடந்துச்சுன்னா, இவங்க தெய்வத்தோடு கூட இருந்தாங்க. ஆகையினால இவங்க தனிமைப்பட்ட நேரத்தில் கர்த்தர் வந்தார். நல்ல காலத்தில் தெய்வத்தை தேடி இருந்தாங்க. கேட்டீங்களா? என்ன கஷ்ட காலத்தில் அவர் நம்மோடு கூட உடன் இருப்பார். நல்ல காலத்தில் அவருடைய பாதத்தில் பிடிப்பதற்கு நேரம் இருந்துச்சுன்னு சொன்னான்.
ஒரு நாளும் தவற விட்டுறாதீங்க. நம்ம கஷ்ட காலத்தில் அவர் நமக்காக வருவார். நல்ல ஆரோக்கியமும் சுகமும் இருக்கிறதான நேரத்தில் அப்பாவுடைய பாதத்தில் இருங்க. கெட்ட காலத்தில் அவர் நம்மை தேடி வருவார் பாருங்க. ஹல்லேலூயா. சீசர்கள் நல்ல காலத்தில் அவரோடு கூட இருந்தாங்க. தீமை வந்ததான நேரத்தில் அவர் இவர்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொந்தளிப்புகளின் மத்தியில் நடக்கிற நல்ல ஆண்டவர். இப்போ நல்ல கவனிங்க. அடுத்ததா எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன்? 4. 24வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீசரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையில் அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடத்துக்கு வந்தீர் என்று கேட்டார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அப்பங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மேல். 25, 26 வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், மெதுவாக வாசிக்கிறேன். நான் முதல்ல வாசிக்கிறேன், என் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அப்பங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியாதனால் என்னை தேடுகிறேன். இவங்க கேட்ட கேள்விக்கு கொடுத்த ஆன்சருக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? என்ன கவனிங்க, அங்க இயேசு தனியா போனது எல்லாருக்கும் தெரியும். சீசர்கள் மட்டும் படகுல வந்தது எல்லாருக்கும் தெரியும். காலையில் எழும்பி பார்த்தா சீசர்கள் கூட இயேசு இந்த பக்கம் வந்துட்டாரு. கேட்கிறாங்க, ரபி, போதகரே, அக்கறையில் கண்டோம், இக்கரைக்கு எப்போ வந்தீர்? நம்மவா இருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்போம்? சொல்லுங்க பார்க்கலாம். டேய், நான் யாருன்னு தெரியுமா? நான் தரையில் நடப்பவன், கடலில் நடப்பவன், தண்ணீரில் நடப்பவன், விட்டாவன் தலையிலும் நடப்பவன். நான் யார் தெரியுமா? அவர் சொல்லவே இல்லை. ராத்திரி எங்க ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப வேதனையில் கொந்தளிப்பில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் அப்படியே கடலின் மேலே நடந்து வந்தேன். சொன்னாரா? அவங்க நீர் எப்பப்பா இப்போ வந்தீங்கன்னு கேட்டா, இவங்க கேள்விக்கு இவங்க ஆன்சருக்கும் வித்தியாசமா சொல்ற. இதிலே சொல்லுகிறேன், ஒரு தாழ்மை உள்ள நல்ல இயேசு இல்லையா? புரியணும்னு நம்புறேன். நம்முடைய இயேசு எவ்வளவு தாழ்மை உள்ளவர்னு பாருங்க. பிரபல்யத்தையும் விரும்பாதவர், தான் செய்கிற அற்புதங்களையும் சொல்லி காட்ட விரும்பாதவர். அவருடைய அந்த நோக்கமல்ல, அவருடைய நோக்கமெல்லாம் என்னன்னு பாருங்க. ஜனம் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் என்ன செய்தேன் என்பதல்ல, ஜனங்களுக்கு அடுத்ததாக என்ன செய்ய போகிறேன் அதைத்தான் என் கர்த்தர் விரும்புகிறார். கடந்ததை நினைத்து சொல்லி காட்டாதிருங்கள், வரப்போகிறதை பாருங்கள். கடந்த காலத்தில் நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்படி ஜெபித்தேன், அப்படி உபவாசித்தேன், அப்படி கொடுத்தேன், அப்படி உழைத்தேன், அப்படி போனேன், அங்கே போனேன், இங்கே வந்தேன். இனி என்ன செய்ய போறீங்க? நாளைக்கு என்ன செய்ய போறீங்க? ஜனத்தை ஆண்டவர் தெய்வத்துக்கு நேராக திருப்பணும், ஜனத்தை தெய்வ சமூகத்துக்கு நேராக திருப்பணும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அவ்வளவு தாழ்மை உள்ளவர். தான் எவ்வளவு பெரிய மிராக்களை தெரியுமா பண்ணியிருக்கிறார். கடலின் மேல போய் நடந்து பாருங்க, பார்க்கல. கூட்டம் முடிஞ்சோன்னா போங்களேன்,
நம்ம மாவட்டம் தான் சுற்றி கிடக்குதே கடல். இயேசுவே நீர் மட்டுமா நடப்பீர், நானும் நடக்கிறேன் என்று. அது சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. யாராவது எப்படி செஞ்சிருக்கிறாங்களா? அது சாத்தியமா? அது கொந்தளிக்கிற கடல்ல அப்படி மட்டும் ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம எத்தனை வால் போஸ்ட் போட்டு, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டு, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு, நான் நேற்றைய தினத்தில் கடலில் நடந்த காட்சி, நான் வந்த காட்சி, நான் போன காட்சி. என் தெய்வமோ அவ்வளவு தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம என்ன செஞ்சோம் என்பதை அல்ல, இனி என்ன செய்ய போகிறோம் என்பதை மனதிலே சிந்தித்துக் கொள்ளுங்கள். நான் அன்னைக்கு அப்படி பண்ணேன், இனி என்ன பண்ண போகிறேன் அதை யோசிங்க. நான் அன்னைக்கு என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத சிந்திச்சா நம்ம அங்கேயே தான் நிற்போம். அன்னைக்கு அப்படி பண்ணோம் இல்லையா, இன்னைக்கு இப்படி பண்ணோம் இல்லையா, அங்கே ஒதுக்கிடுங்க. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், அடுத்ததா என்ன செய்ய போகிறோம், நாம் அதை சிந்தித்து கொண்டிருந்தால் நம்மை அறியாமலே ஒரு மேட்டிமைக்குள்ளாக நம்மை தள்ளிவிடும், ஒரு அகங்காரத்துக்கு நேராக நம்மை கொண்டு வந்து விட்டுவிடும். இனி உள்ளதை யோசியுங்கள், நாளை தினத்தை யோசியுங்கள். நீங்கள் கீழே வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தா தெரியும், ஆண்டவர் என்ன அங்கே சொல்ல வருகிறார் என்று அழகாக தெரியும். அழிந்து போகிற போஜனத்துக்காக இல்லப்பா, 27வது வசனத்தில் இருக்கிற நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரிகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவர்களுக்கு அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியாக இருக்கிறது. என்ன தெரியுமா இப்ப சொல்ல வர்றாரு? நான் கடலில் மேல நடக்க தெரியும்னு அல்ல, சுத்தி 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 அவருக்கு கொஸ்டின்ல வந்து நின்றுட்டாரு. நீ சாப்பிட்டாச்சு, அப்போ மீனெல்லாம் சாப்பிட்டாச்சு, தெய்வத்தை விசுவாசிக்கிறாயா? ஏனென்றால் விசுவாசத்தினால தான் ரட்சிப்பு வருகிறது, விசுவாசத்தினால தான் விடுதலை வருகிறது, விசுவாசத்தினால தான் மீட்பு வருகிறது, விசுவாசத்தினால வந்து நிப்பாட்டுகிறார். எல்லாரும் என்ன கவனிங்க, சமாரியா ஸ்திரீ இருக்கிறாங்க தெரியுமா? நம்ம பாஷையில் சொன்னாச்சுன்னா அந்த அந்த சகோதரிக்கு 5 டிவோர்ஸ் ஆகியாச்சு, 6வது விவாகரத்தாக போகிறது. மத்தியானம் 12 மணிக்கு 6ஆம் மணி நேரத்தில் இயேசு கிணற்றங்கரையில் வந்து நிற்கிறார். அவள்கிட்ட கேட்கிறார், தாகத்துக்கு தான்னு சொல்லிக்கிட்டு. அவ சொல்ற சண்டைக்கு வந்துட்டா, நீர் யூதனா இருக்க, நீ சமாரியா என்னிடத்தில் இப்படி, ஏன்னா யூதர்களுக்கு சமாரியர்களுக்கு ஆகாது, நீர் எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலான்னு. ஆம்பிள்ளைன்னா கூட கொஞ்சம் சமாளிக்கலாம், அதோட விட்டுறேன், நீர் எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம் அப்படின்னு இந்த அம்மா நிக்குது. அவர் மெதுவா சொல்றாரு, கேட்குற ஆள் யாருன்னு மட்டும் உனக்கு தெரிஞ்சுனா நீ என்னட்ட தண்ணி கேட்ப. நம்ம பாசையில் சொன்னா, ஆண்டவரே உமக்கிட்ட தான் கயிறும் பக்கெட்டும் இல்லையே, எனக்கு எப்படி தண்ணி கொடுப்பீர்? உடனே சொல்ற, நான் தண்ணி கொடுத்தா உனக்கு ஒரு காலம் தாகம் அடையாது. அக்காளுக்கு பயங்கர சந்தோஷம் வந்துச்சு. அப்போ அந்த தண்ணி எனக்கு தாரும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அத்தானை கூட்டிட்டு வாங்க. இவ கேட்டது தண்ணி, இவ சொல்ற வீட்டுக்காரரை கூட்டுவாங்க. சுத்தி 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 எங்க வந்து நிக்கிற, கேட்டது ஒண்ணு, கேள்வி மற்றது வேற ஒண்ணு. இவங்க கேட்கிறாங்க, நீர் எப்போ இங்க வந்தீர்? இவர் சுற்றி ரூட்டை பிடிச்சிட்டாரு. நீ அப்போ சாப்பிட்றதுனால நீ 5-6 நாளைக்கு என்ன தேடுவ, இனி பசிக்கும் போது என்ன தேடுவ, எப்பவும் அவன் பக்கத்திலே இருந்து எனக்கு அப்பத்தை ஜெபித்து தர்றதில்லப்பா. இதுக்கு அப்புறமாக நீ விசுவாசிக்கணப்பா, நீ தேவனிடத்தில் அனுப்புகிற விசுவாசிக்கணப்பா. அந்த விசுவாசத்துக்குள்ள உன்னை கொண்டு வருவதற்காக தான் மனுஷன் இந்த உலகத்திலே வந்தாரே தவிர அப்பத்தை மாற்றுகிற மேஜிக் பண்ணுவதற்காகவோ கடலில் நடக்கிற மேஜிக் பண்ணுவது என்னுடைய திட்டம் அல்ல. ஜனத்தை தெய்வத்துக்கு நேராக திருப்புவதற்காக வந்திருக்கிறேன். கரங்களை தட்டி அப்பா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோக்கத்தை அவர் ஒரு காலம் மறக்கல. என்ன வந்தாலும் நோக்கத்தை மறந்துடக்கூடாது. ஆண்டவரே, நீர் எங்க ஊழியத்தில் என்ன அற்புதம் நடந்தாலும், என்ன அதிசயங்களை நடப்பித்தாலும், என்ன பலத்த கிரியைகள் நடந்தாலும், நம்முடைய நோக்கம் என்னவென்றால் ரட்சிப்பே பெரியது. அற்புதங்களை விட ரட்சிப்பு பெரியது. அடையாளங்களை விட ரட்சிப்பு பெரியது. பலத்த செயல்களை விட ரட்சிப்பு பெரியது. வல்லமையான கிரியைகளை விட ரட்சிப்பு பெரியது. ஆண்டவருடைய டார்கெட் என்னவென்றால் எப்படியாவது ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தணும். பின்னால வந்தவங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் எங்க வந்தேன், எங்க போறேன், இதை ஆராய்ச்சி பண்ண நிற்காத. நீ ரட்சிக்கப்படு, நீ தேவனை விசுவாசி, நீ கர்த்தரிடத்திலே வா. தாழ்மையை விரும்பாமல் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற விரும்புகிற நல்ல கர்த்தர். எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க அந்த கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நல்ல சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 5, 6, 2 காரியத்தை டக்குன்னு சொல்லி முடிச்சுருவேன்னா, யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனத்திலையும் 48வது வசனத்திலையும் இருக்கிறது. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவாப்பம் நானே. 48வது வசனம், ஜீவாப்பம் நானே. 35வது வசனம், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன். 39வது வசனம், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. 54வது வசனம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. நான் அப்படி சொல்றதெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கிடணும். பல இடத்துல ஆண்டவர் சொல்றாரு என்னை, என், நான். அதுல ஜீவ அப்பம் நானே. அப்பத்தில் தொடங்கி அப்பத்தில் கொண்டு வந்து முடிச்சுட்டே இருப்பாருங்க. எப்ப நான் உங்களுக்கு அங்க 5 அப்பத்தை 2 மீனையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு கொடுத்தேனே, வேண்டிய மட்டும் கொடுத்தேனே, மீதி எடுக்கிற அளவுக்கு கொடுத்தேனே, அது இந்த வயிற்று பசியை ஆற்றுவதற்காக. ஒரு நாள் வரும்போது என் சரீரத்தையே நான் உங்களுக்காக கொடுப்பேன். ஜீவ அப்பம் நானாக இருக்கிறேன், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று நான் ஒரு அப்பத்தை உங்களுக்கு பிட்டு தருவேன். அந்த அப்பம் வாழ்நாளில் நீங்கள் மறக்கவே மாட்டீர்கள். அந்த அப்பத்தை நீங்கள் புசிக்கிறதான நேரத்தில் உங்களுக்குள்ள நித்திய ஜீவனை நான் வைப்பேன். நீங்கள் என்னுடையவர்கள் என்பதற்கு அடையாளமே இந்த அப்பத்தில் புசிப்பீர்கள், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவீர்கள். இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற நீங்கள் ஒருவேளை இந்த சரீரத்தில் நீங்கள் மரிக்கலாம், ஆனால் இந்த அப்பமும் இதுவும் ரசமும் இது ஜீவன் உள்ளதாகையினால் உங்களுடைய எலும்புகளிலேயும் இது ஒட்டி கொண்டிருக்கும். நான் கடைசி நாளிலே உங்களை எழுப்பி கொண்டு வருவேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளுகளில் அவர்களை எழுப்புவேன் என்று சொன்ன அந்த ஜீவாப்பம் நான் தான். அப்பா, நீ அந்த உலக பிரகாரமான அப்பத்தை இல்லை, ஜீவ அப்பமாகிய என்னை தேடுவாயாக. உலகத்தில் உள்ள அப்பத்தை நீ சாப்பிட்டா 5-6 நாளைக்கு இந்த உலகத்தில் உயிரோடு வாழலாம், பசி ஆறும். இந்த ஜீவ அப்பத்தை புசித்தால் நித்திய ஜீவனுக்கு நேராக நீ நடத்தப்படுவாய். ராஜ்யத்தை குறித்த நம்பிக்கை வரும். அந்த உலகத்துக்குரிய அப்பத்தை நீ புசிக்க கொடுத்தால் கர்த்தர் என்னை போஷிப்பார், எனக்கு அற்புதத்தை செய்வார் என்கிற நம்பிக்கை உனக்கு எப்படி வந்ததோ, இந்த அப்பத்தை நீ புசிக்கிறதான நேரத்தில் அதைவிட பெரிய ஒரு நம்பிக்கை உனக்கு வர வேண்டும். அது என்னவென்றால், நான் நித்திய ராஜ்யத்துக்குரியவன், என்னை கர்த்தர் கடைசி நாளில் எழுப்புவார் என்கிற நம்பிக்கையை கர்த்தர் நமக்குள்ளே தருவாராக. ஜீவாப்பம் நானே. ஆதி அப்போஸ்தலர் காலம் தொட்டு இன்று வரைக்கும் இந்த திருவிருந்து ஆராதனை என்பது தெய்வம் நமக்கு தந்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு பிரமாணம். யாராவது இதில் நீங்கள் பங்கு பெறாமல் இருப்பீங்கன்னா,
எந்த பாவத்தை மன்னிக்க அவர் வல்லவர். ஞானஸ்நானம் பெற்று பங்கு பெறாமல் இருந்தால் தெய்வ சமூகத்தில் வந்து எந்த பாவத்தை மன்னிக்க அவர் வல்லவர், எந்த அக்கிரமத்தை மன்னிக்க அவர் வல்லவர், எந்த குற்றங்களை அவர் மன்னிக்க வல்லவர். எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி உங்களை பரிசுத்தமாக்கி உங்களுக்குள்ளே நித்திய ஜீவனை வைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நான் இன்றைக்கு நேரத்தை கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துக்கொண்டவுடைய காரணமே, கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கவே விரும்புகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். குற்ற உணர்வு நமக்கு வர வேண்டாம், பாவ உணர்வு நமக்கு வரட்டும். வித்தியாசம் என்ன? குற்ற உணர்வை கொண்டு வருகிறவன் பிசாசானவன், அவன் குற்றப்படுத்துகிறவன். நீ நல்லவன் கிடையாது, நீ நல்லவன் கிடையாது, நீ பரிசுத்தவன் கிடையாது, உன்னை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார், நீ ஆண்டவருக்கு தேவையில்லை. இரவும் பகலும் நம்மை குற்றப்படுத்துகிறவன் சாத்தான். நமக்கு வர வேண்டியது பாவ உணர்வு. பாவ உணர்வு என்றால், தெய்வமே, நான் உம்முடைய இரக்கத்தை அனுபவிக்க தகுதியான ஆள் கிடையாது, நான் உம்முடைய கிருபையை அனுபவிக்க தகுதியான ஆளு கிடையாது. நான் பாவி என்று தெரிந்தும் கர்த்தர் என்னை நேசிக்கிறேன், நான் துரோகி என்று அறிந்தும் கர்த்தர் என்னை நேசிக்கிறேன், நான் தள்ளப்பட்டவன் என்று அறிந்தும் கர்த்தர் என்னை நேசிக்கிறேன். நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே. கிறிஸ்துவிற்கு முன்பாக, ஜீவப்பமாகிய இயேசுவுக்கு முன்பாக வரும்போது நமக்குள்ளே வர வேண்டிய ஒரு உணர்வு பாவ உணர்வு. பாவ உணர்வு. எவ்வளவோ தவறு செய்தோம், எவ்வளவோ ஆண்டவரை விட்டு தூரம் போனோம். ஆனாலும் நம்மை விட்டு தூரம் போவதற்கு மனதில்லாமல் அவர் அங்கேயே நின்று நாம் திரும்பி வருவோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல ஒரு அப்பா ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் எனக்கு தந்தவைகளை ஒருவரை நான் இழக்கணும்னு நான் விரும்பவே இல்லை. 39வது வசனத்தை பாருங்க. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகலை. எவ்வளவு நல்லவர்னு பாருங்க. எல்லாரும் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை கர்த்தர் இழக்க விரும்பலை. ஒன்று சொல்லிடுங்க பார்க்கலாம், உங்களை கர்த்தர் இழக்க விரும்பலை, உங்களை கர்த்தர் தள்ள விரும்பலை, உங்களை கர்த்தர் இழக்க விரும்பலை. ஸ்தோத்திரம். நான் இப்படியாக்க நம்புறேன். கேட்டீங்களா? இயேசு அன்றைக்கு 12 சீசர்களுடைய கால்களையும் கழுகுறார். ஒரு ஆளுக்கு காலை கழுவணும்னா அவங்க மேலே உட்காரணும், இயேசு கீழே நிற்கணும், கடைசி வரைக்கும் கீழே வரும். 12 பேருக்கு கால்களையும் கழுகுறதான நேரத்தில் யூதாசுக்கு பாக்கெட்டில் 30 வெள்ளிக்காசு உண்டு. 30 வெள்ளிக்காசு உண்டு. அந்த நேரத்தில் யூதாசுக்கு என்ன தெரியுமா பண்ணியிருக்கலாம்? இவரையா காட்டி கொடுக்க போகிறேன், இவரையா காட்டி கொடுக்க போகிறேன். 30 வெள்ளிக்காசை பாக்கெட்ல இருந்து அப்பவே எடுத்து அவருக்கு முன்னால வீசி இருக்கலாம். தெய்வமே, தள்ள விரும்பாத வரக்கம். டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் யூதாசை எச்சரித்தது எதற்காக தெரியுமா? யூதாசு நான்கு கொண்டு சாகணும் என்பதை விரும்பாமல் யூதாசை இழப்பதற்கு கூட மனசில்லாத ஒரு நல்ல ஆண்டவராக்க நம்முடைய ஆண்டவர். பச்சை தண்ணிய மதுரமுள்ள திராட்சரசமாக இயேசுவுக்கு மாற்ற தெரியும்னு சொன்னார். கால்களை கழுகிறதான நேரத்தில் யூதாசுக்கு நானா மட்டும் இருந்தேன்னா, யூதாசுக்கு காலில் வர்றதான நேரத்தில் இது 110 டிகிரி சூடு ஆகட்டும் என சொல்லியிருப்பேன். நீ காட்டி கொடுத்துருவியாக்கும். அதுக்கு முன்னால் காலு புள்ளி வீட்டில் கடுறான்னு சொல்லிக்கிட்டு கொதிக்கிறதாக கொதிக்கிற தண்ணி ஊற்றி விட்டுருப்பேன் அவனுக்கு காலில். ஆனால் கிருபை உள்ள ஆண்டவரோ நம்மை தள்ளுவதற்கு மனதில்லாமல் ஜீவனை கொடுப்பவே மனதுள்ள நல்ல அப்பாவாக இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.